வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது இந்த ஃபினான்சியல் இயர், அதாவது 2025-26. இந்த ஃபினான்சியல் இயர்ல டிடிஎஸ்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கம் டேக்ஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அஸ் வெல் அஸ் ஒரு சேலரிடு எம்ப்ளாயா இருக்கட்டும், அல்லது அதர் பிசினஸ் ரன் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், ஸோ அவங்கெல்லாம் இந்த ஃபினான்சியல் இயர்ல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்க்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2025ல இருந்து டிடிஎஸ்ல இருக்கக்கூடிய நியூ ரூல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? டிடிஎஸ் அஸ் வெல் அஸ் பென்ஷன். ஓகேங்களா? இப்போ டிடிஎஸ் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். ஸோ டிடிஎஸ்ங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய சேலரி இன்கம் மோர் தென் டாக்ஸோடைய ஸ்லாப் ரேட்டை தாண்டி வருது, அதாவது பேசிக் எக்ஸெப்ஷன்ஸை தாண்டி உங்களுடைய டாக்ஸபிள் அமௌண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான டாக்ஸ் அமௌண்ட்டை உங்களுடைய எம்ப்ளாயர், அதாவது நீங்க வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன் டாக்ஸ் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க்ல கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி. ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அப்போ அந்த டிடக்டருடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்ஸை மட்டும் உங்களுடைய சேலரி அமௌண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா டிடக்டட் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் மீனிங்கா நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ டாக்ஸ் போக ரிமைனிங் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகும். ஓகேங்களா? அப்ப டேக் ஹோமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன அமௌண்ட் வந்து டாக்ஸ் போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும்தானா அப்படின்னு நம்ம வந்து அப்படியே பிளைண்டா வந்து ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுல வந்து என்னன்னா இஎஸ்ஐ, பிஎஃப், அதர் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதுல ஒரு டிடக்ஷன் என்னன்னா இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா? ஆனா டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் சேலரி இன்கமுக்கு மட்டும் எக்ஸாக்டா இவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இது ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி ஆவரேஜா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிடிஎஸ் அப்படிங்கறத வந்து டிடெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா? சேலரி அமௌண்ட்ல இருந்து ஆவரேஜ் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்லாப், அதாவது ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படி டிடெக்ட் பண்ண அமௌண்ட்டை உங்களுடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணிடுவாங்க. முதல்ல கவர்மெண்ட்டுக்கு பேங்க் மூலமா பேமெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து குவார்டர்லி ரிட்டர்ன்ல வந்து ப்ராப்பரா அவங்க உங்களுக்கான பேன் நம்பரை சப்மிட் பண்ணி ரிட்டர்ன்ஸ்லையும் ஃபர்னிஷ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா 15 நாள்ல கண்டிப்பா ஒரு ஃபார்ம் ஜெனரேட் ஆகும். அது என்னன்னா ஃபார்ம் 16 அப்படிங்கிற ஃபார்ம். இந்த ஃபார்ம் 16 வந்து நீங்க உங்களுடைய எம்ப்ளாயர் உங்களுக்கான ஃபார்ம் 16 டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 16 தான் வந்து உங்களுக்கு டாக்ஸ் டிடெக்ட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃபா நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். இது எதுக்கு சார் இந்த ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க அட்வான்ஸா பே பண்ண டாக்ஸ நீங்க ரீக்ளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ கிளைம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் 16 அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது 2வது நீங்க வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்ட, உங்களுடைய டாக்ஸ எம்ப்ளாயரே கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிடுறாரு. ரிட்டர்ன்லயும் ஃபர்னிஷ் பண்ணிடுறாரு. அதுக்கான ப்ரூஃபா ஃபார்ம் 16 அப்படிங்கிறது ஒரு டிடக்ஷனுக்கான ப்ரூஃபா ஒரு ஃபார்மா வந்து எம்ப்ளாயர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகே. இதுல என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கு? அதாவது எக்ஸம்ஷன்ஸ் என்ன? டிடக்ஷன்ஸ் என்ன? ரிபேட்ஸ் என்ன? இது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலா இருக்கக்கூடிய சேஞ்சஸ் ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம். எஸ்பெஷலி நம்ம வந்து அ அண்டர் செக்ஷன் 115 பிஏசி. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா நியூ டாக்ஸ் ரிஜிம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் தான் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஓகேங்களா? இப்போ டிடக்ஷன் பேஸ்ட் ஆன் நியூ டாக்ஸ் ரெஜிம் உடைய ஸ்லாப் அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இயர் ஆன் இயர் வந்து நியூவா ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பினான்சியல் இயருக்கு எந்த மாதிரி டாக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும், எந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் வந்து ஸ்லாப் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 ஸ்லாப் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்னு என்னன்னா ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்ல இருக்கக்கூடிய ஸ்லாப், 2வது வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம்ல இருக்கக்கூடிய ஸ்லாப். ஓகேங்களா? இது 2க்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு எந்த ஸ்லாப்ல நீங்க டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணா உங்களுடைய சேலரிக்கான டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணா பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா?
ஸோ இப்போ நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போற இந்த ஸ்லாப் என்ன பாத்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரிஜிம்ல இருக்கக்கூடிய ஸ்லாப். ஓல்டு ரிஜிம்ல இருக்கக்கூடிய ஸ்லாப்ல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அது ஒரே மாதிரியான ஸ்லாப் ரேட்ல தான் வரும். ஓகேங்களா? ஆனா இந்த நியூ ஸ்லாப் ரேட்ல தான் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இயர் ஆன் இயர் பினான்ஸ் ஆக்ட்ல வந்து கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதுல பேசிக் எக்ஸாம்ஷன் பார்க்கும்போது ஒரு 4 லேக் வரைக்கும் பேசிக் எக்ஸாம்ஷன்ஸ் குடுத்துறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலா நீங்க வந்து ஒரு அ ஒரு 30 லேக் வந்து பெர் ஆனம் நீங்க ஏர்ன் பண்றீங்கன்னா, அந்த 4 லேக்குக்கு உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அந்த 4 லேக்கையும் உங்களுடைய பெர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? தென் 4 லேக் 1ல இருந்து 8 லேக் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய ஒரு 4 லேக் இருக்கு இல்லையா? அந்த 4 லேக்குக்கு 5% மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால்குலேட் பண்ணுவாங்க. இப்ப ஒரு சின்ன அசம்ப்ஷன் எடுத்துக்கிடுங்க. ஒரு 35 லேக் நீங்க வந்து வாங்குறீங்க. அதுல ஒரு 4 லேக் வந்து அப்படியே பேசிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருவாங்க. அதுக்கு டாக்ஸ் கால்குலேஷன் வராது. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 4 லேக்ஸ்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா 5% அப்படிங்கிறது அப்ளை பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த 35 லேக்ல 8 லேக் டோட்டலா ஓவர். ஓகேங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்ல அடுத்து ஒரு 4 லேக். ஓகேங்களா? அந்த 4 லேக்ல ஒரு 10% வந்து அப்ளை பண்றாங்க. அடுத்து ஒரு அ 4 லேக். ஓகேங்களா? அதான் 12 லேக்ல இருந்து 16 லேக்ன்னு பார்க்கும்போது, அடுத்த ஒரு 4 லேக்ல 15% அப்ளை பண்றாங்க. அடுத்த ஒரு 4 லேக்ல 20%. அடுத்த ஒரு 4 லேக்ல 25%. அதுக்கடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய என்டையர் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த என்டையர் அமௌண்ட்டுக்கு எவ்வளவு டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, 30% அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ உங்க டோட்டல் அ ஆனுவல் இன்கம் வந்து 35 லேக் அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுல ஒவ்வொரு 4 லேக்குக்கும் அந்தந்த பெர்சன்டேஜ அப்ளை பண்ணிட்டு வாங்க. 24 லேக் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்துரும். ஓகேங்களா? ரிமைனிங் அந்த 35 லேக்ல 24 லேக்க நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எக்ஸாக்ட்டா ஒரு 11 லேக் இருக்கும் இல்லையா? அந்த 11 லேக்குக்கு உங்களுக்கு 30% வந்து நீங்க டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இன்கம் டாக்ஸ் வந்து நார்மலா ஜென்ரலா வந்து 30% வரைக்கும் நாங்க வந்து கவர்ன்மென்ட்க்கு நாங்க வந்து வரி கட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா? ஸோ சேலரிடு பீப்பிள் எல்லாருமே அது இதுதான். ஓகேங்களா? ஜென்ரலா 30% வரைக்கும் நாங்க வந்து வரி கட்டுறோம். அப்ப 30% மொத்த வருமானத்துக்கும் கட்டுறாங்களா? அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எம்ப்ளாயி அவர் வந்து என்னன்னா, இப்பதான் ஃப்ரெஷரா அப்படி ஒரு எம்ப்ளாய்மென்ட்க்குள்ள வந்திருக்காரு. அவருடைய சேலரி வந்து 4 லேக்க விட கம்மியா தான் இருக்கு அப்படின்னா, அந்த டிடிஎஸ்ங்கிற கான்செப்ட்டே அவங்களுக்கு வராது. ஏன்னா, அவங்களுடைய பேசிக் எக்ஸாம்ஷனே வந்து இன்னும் அவர் வந்து கிராஸ் பண்ணி வரல அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்ப இந்த 5% 10% 15% இதுக்கான கால்குலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்தரா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல ஸ்லாப் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 12 லேக் வரைக்கும் எடுக்குறாங்க இல்லையா? இந்த 12 லேக் வரைக்கும் ஒருத்தவங்க சேலரி வாங்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 லேக்குக்கு பேசிக் எக்ஸம்ஷன், ரிமைனிங் 4 லேக்குக்கு 5% அடுத்த 4 லேக்குக்கு 10% ஓகேங்களா? சோ அப்ப 12 லேக் வரைக்கும் 10% 2 எக்ஸ்ட்ரா ஸ்லாப் வருது. அப்படி இருந்தாலும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, 12 லேக் வரைக்கும் சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு ரிபேட் அப்படிங்கிறது ஒண்ணு குடுக்குறாங்க. இந்த ரிபேட்னா என்ன சார் அப்படின்னா, அவங்க வந்து டாக்ஸ் வந்து கவர்ன்மென்ட்க்கு பே பண்ண வேண்டாம். அவங்க கவர்ன்மென்ட்க்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 60% வரைக்கும் அவங்க வந்து ₹60,000 வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரிபேட் நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் இந்த 2வது ஸ்லாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ 4 லேக் டூ 4 லேக் இருக்கு இல்லையா? 4 லேக் டூ 8 லேக் அதுல ஒரு 4 லேக் வருது பாருங்க. அந்த 4 லேக்ல நீங்க வந்து 5% நீங்க வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ₹20,000 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 4 லேக்ஸ்ல ஒரு 5% நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? அடுத்து ஒரு 4 லேக் வருது பாருங்க. அந்த 4 லேக்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல வந்து 10% வந்து அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்ளை பண்றாங்க. அந்த இடத்துல 10% அப்ளை பண்றோம். அப்ப அங்க ₹40,000 வந்து என்ன ஆகுது அப்படின்னா டாக்ஸ் வருது. ஓகே. சோ 4 லேக்ல இருந்து 8 லேக் வரைக்கும் ஒரு 20,000. 8 லேக்ல இருந்து 12 லேக் வரைக்கும் ஒரு அ 40,000. ஓகேங்களா? 20,000 பிளஸ் 40,000. ஓகேங்களா? அப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு டாக்ஸ் எவ்வளவு கால்குலேட் ஆகும்? ₹60,000 வந்து டாக்ஸ் கால்குலேட் ஆகும். அந்த ₹60,000 கவர்ன்மென்ட்க்கு பே பண்ண வேண்டாம். அத வந்து ரிபேட்டா அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்படின்னு வந்து ஒரு ரூல வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 12 லேக் வரைக்கும் சேலரி வாங்குறவங்க டாக்ஸ் வந்து கவர்ன்மென்ட்க்கு கட்ட வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்ப
4 லேக் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க தான் வந்து டாக்ஸ் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லி எக்ஸம்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த 8 லேக் வரைக்கும் வாங்குறவங்களே வந்து ஃபுல்லி எக்ஸம்ட். ஆனா இந்த 8 லேக் வரைக்கும் அதாவது 12 லேக் வாங்குற வரைக்குமே வந்து ஃபுல்லி எக்ஸம்ட். ஆனா இதுல என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இவங்க வந்து டாக்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது ஒண்ணு காமிக்கணும். அதுல வந்து என்னன்னா எனக்கு வந்து 12 லேக் வரைக்கும் தான் இருக்கு. அதுல வந்து 60,000 ருபீஸ் வந்து ரிபேட் நான் வந்து அவைல் பண்ணிட்டேன். தென் வந்து எனக்கு டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறதுக்குள்ள வந்து அவங்க வந்துருவாங்க. ஓகேங்களா? தென் மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி நம்ம வந்து டீடைலா பார்ப்போம். ஸோ மார்ஜினல் ரிலீஃப் ஆல்சோ அவைலபிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது என்ன சார் மார்ஜினல் ரிலீஃப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து டோட்டல் இன்கம் பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிலீஃப்ஸ் தான் நம்ம வந்து மார்ஜினல் ரிலீஃப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பாக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் டிடக்ஷன்ஸ் அலௌட் அண்டர் த நியூ டாக்ஸ் ரிஜிம். ஓகேங்களா? இப்ப டிடக்ஷன்ஸ்ங்கிறீங்க, பேசிக் எக்ஸாம்ஷன்ங்கிறீங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரினா நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம் இன்கம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? டோட்டலா நம்ம வந்து இன்கம் ஏர்ன் பண்றோம். அந்த இன்கம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லி லக்ஸூரியஸ் லைஃபுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்குன்னு ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு தான் ஒரு 4 லேக் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறத வந்து இங்க கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஏர்ன் பண்றத நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தத்தையும் செலவு பண்ணிடுவோமான்னு கேட்டா செலவு பண்ண மாட்டோம். அதுல வந்து நம்ம பாக்குற வேலைக்காகவே நம்ம வந்து ஒரு சில அமௌண்ட் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? நம்ம வந்து ஆபீஸ்க்கு டெய்லி போகணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்கு. யூனிஃபார்ம் இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கான காஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம ஹெல்த் நம்ம வந்து பாத்துக்க வேண்டியது இருக்கும். அந்த சேலரியை நம்பி நம்ம ஃபேமிலி அப்படிங்கிறது இருப்பாங்க. மொத்தத்தையும் நம்ம செலவு பண்ண மாட்டோம். அதுல வந்து ஒரு சில அமௌண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் பெனிஃபிட்டுக்காக நம்ம சேவிங்ஸ் தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அதை மொத்தமா எடுத்து வைப்போம் சேவிங்ஸ்க்காக. தென் வீடு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா லோன் வாங்கி நம்ம வந்து வீடு கட்டலாம். அந்த சேலரியை நம்பி லோன் வாங்கி நம்ம வந்து வீடு கட்டிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரியான வாழ்வாதாரத்துக்கு தேவையான செலவுகள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரியான ஒரு சில செலவுகளுக்கு என்ன பண்ணலாம்னா டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற நியூ கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகேங்களா? இந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம பண்ற செலவுகள்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் அல்லது பண்ணக்கூடிய சேவிங்ஸ்ல நம்ம பண்ணக்கூடிய எடுத்துக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் அதுக்குலாம் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? சோ இப்ப நான் சொன்னேன்ல அந்த 35 லேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்லாப் ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த 35 லேக் இந்த டிடக்ஷன்ஸ் பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் போக இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த 35 லேக் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு வரும்போது இல்லைன்னா டோட்டல் சேலரியா நீங்க வந்து அந்த ஸ்லாப் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுல இந்த பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக நம்மளுக்கு வரக்கூடியதுதான் டாக்ஸபிள் இன்கம். அதாவது டாக்ஸோடைய பெர்சன்டேஜ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வருமானம் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல பாத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த என்பிஎஸ் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். ஓகேங்களா? என்பிஎஸ்ங்கிறது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. 10% சேலரியில வந்து டிடெக்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகேங்களா? அதுல மினிமம் வந்து 500 ருபீஸ் வரைக்கும் ஆகுது இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்க சேலரியோட ரேஞ்சை பேஸ் பண்ணி 10% வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இது வரைக்கும் வந்து டிடக்ஷன்ஸ்ங்கிறத அலோவ் பண்ணாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 14% வரைக்கும் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பட்ஜெட் 2024ல வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அப்போ 14% வரைக்குமே வந்து நம்ம அண்டர் செக்ஷன் 80 சிசிடி அப்படிங்கிறதுல நம்ம வந்து எடுத்துக்கலாம். சப்செக்ஷன் 2ல நம்ம என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இது மேக்ஸிமம் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்பிஎஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இது நியூ இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து இது மெயின்டைன் பண்றாங்க. நம்மளுடைய கோர்ஸ்ல நீங்க வந்து பேரோல் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நான் வந்து என்பிஎஸ் ரிலேட்டடா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஓகே, இப்ப ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னொன்னு இருக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் டிடக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்டாண்டர்டா எந்த ஒரு கேள்வி கேட்பாடும் இல்லாம என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு 75,000 ருபீஸ் வந்து நீங்க கிளைம் எடுத்துக்கலாம் டிடெக்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் சேலரியில 75,000 ருபீஸ் ஸ்டாண்டர்டா நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போத் அது வந்து பென்ஷனா இருந்தாலும் சரி அது வந்து சேலரியா இருந்தாலும் சரி இந்த 75,000 வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அலோடு. அதுக்கு அடுத்து ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஃப்ல வந்து எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி
ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேக்ஸிமம் அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா 25,000 rupees வரைக்கும் செக்ஷன் 57 ஐஐஏல நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஐஐஏ இந்த சென்ஸ் நம்ம வந்து இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா? சப்செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீமுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுல நம்ம வந்து கிளைம் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து லிமிடேஷன்ஸ் எதுவும் சொல்லல. பட் நம்ம எவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கோமோ அவ்வளவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. தென் டிரான்ஸ்போர்டேஷன் அலவன்ஸ் எம்ப்ளாயி கொடுக்குறாரு அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சனா இருந்தால் மட்டும் அவங்களுக்கு வந்து ஃபுல்லி அலௌடு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கன்வேயன்ஸ் அலவன்ஸ். இந்த கன்வேயன்ஸ் அப்படிங்கிறதும் டிரான்ஸ்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு. பட் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது எஸ்பெஷலி வந்து ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அலவன்ஸ். ஓகேங்களா? ஒரு டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. கன்வேயன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அந்த டிரான்ஸ்போர்டேஷனுக்கு மாதிரி தான். ஆனா இது வந்து என்ன மாதிரி என்ன கன்வேயன்ஸா இருக்கலாம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கன்வேயன்ஸ். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கன்வேயன்சஸ் வந்து அவங்க காம்பன்சேஷன் ஓனர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அதை வந்து கிளைம் எடுத்துக்கலாம். டிடக்ஷன்ஸா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா டூர் அலவன்ஸ், டிரான்ஸ்ஃபர் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் அவங்க ரிசீவ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட் ஆக்சுவல் ரிசீவ்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிடக்ஷன்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய இன்கம்ல இருந்து. அதுக்கடுத்து டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்க்காக வந்து டெய்லி கொடுக்கக்கூடிய அலவன்சஸ். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆன் டியூட்டி பேசிஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஓகேங்களா அதுக்காக டெய்லி கொடுக்கக்கூடிய பேட்டா இந்த மாதிரி அலவன்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஃபுட் அலவன்ஸ், ஃபுட்டுக்கான பேட்டா, தென் வந்து குளிக்கிறதுக்கு பண்றதுக்கு நான் கொடுக்கக்கூடிய பேட்டா, இந்த மாதிரி அந்த டெய்லி டே டு டே எக்ஸ்பென்சஸுக்காக கொடுக்கக்கூடிய பேட்டா, அதாவது அந்த அலவன்சஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து கிளைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பெர்க்யூசிட்ஸ், ஆபீஸ் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய பெர்க்யூசிட்ஸ், இது வந்து எக்ஸம்ப்டட் பர்பஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஒன்லி ஆபீஸ் பர்பஸ்க்காக கொடுக்கக்கூடிய ஒரு சில பெர்க்யூசிட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். இந்த பெர்க்யூசிட்ஸ்னா முதல்ல என்ன சார், இது என்னது ஒண்ணு புரியலையே அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி அவருடைய ஆப்ளிகேஷன். ஓகேங்களா? அவர் வேலைக்கு வாராரு அப்படின்னா அவர் வந்து கார் எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஆபீஸ் கார் யூஸ் பண்ணலாம். அல்லது அவரு சொந்தமா இருக்கக்கூடிய கார் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டிரைவருக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா மாசம் மாசம் அவர் சம்பளம் கொடுப்பாரு இல்லையா? ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வந்து அது யாருடைய ஆப்ளிகேஷன்? எம்ப்ளாயியோடைய ஆப்ளிகேஷன். அந்த ஆப்ளிகேஷனை கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பெர்க்யூசிட்ஸ். ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயியோடைய ஆப்ளிகேஷனை கம்பெனி ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து பெக் அல்லது பெர்க்யூசிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா அட் தி டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ல ஒரு சில பெனிஃபிட் அப்படிங்கிறது கம்பெனி கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா இருக்கலாம், லீவ் என்ஹான்ஸ்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கலாம், கிராஜுட்டி கொடுக்கலாம். அது அந்தந்த செக்ஷன்ஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க டிடக்ஷன்ஸா அலோவ் பண்ணிக்கலாம். அந்த டோட்டல் இன்கம்ல டாக்ஸபிள் அமௌண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டோட்டல் ஏர்னிங்ல டிடக்ஷன்ஸ் சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வரக்கூடியதான் டாக்ஸபிள் அமௌண்ட். அதுல இருந்து தான் டாக்ஸ் கால்குலேட் ஆகும். அதுக்கு அடுத்து வந்து கிஃப்ட். ஓகேங்களா? கிஃப்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த கிஃப்டோடைய ஒர்த் வந்து 50,000 வரைக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சார் கிஃப்ட் அப்படின்னா வந்து பணமாவா இருக்கும், அது வந்து ஒரு பொருளா கூட இருக்கும் இல்லையா? அந்த பொருளுடைய வேல்யூ தான் இங்க வந்து என்னன்னா இந்த இடத்துல ₹50,000 அப்படின்னு நம்ம வந்து இங்க சொல்றோம். அதுக்கடுத்து ஹோம் லோன். இப்போ ஒரு எம்ப்ளாயி அவருடைய சம்பளத்தை வச்சு ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருக்காரு. அந்த ஹவுசிங் லோன்ல ஒரு வீடும் கட்டிட்டாரு. அதுல வந்து 2 ஃப்ளோரா கட்டியிருக்காரு, 3 ஃப்ளோரா கட்டியிருக்காருன்னு வச்சுக்கிறோமே. அதுல ஒரு ஃப்ளோர் வந்து அல்லது ஒரு ஃப்ளோர் வந்து கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா அவருடைய ரெசிடென்சியல் பர்பஸா இருக்கும். மிச்சம் 2மே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஈவன் அவர் வாடகை கொடுக்காம இருந்தாலும் அது வந்து என்னதான் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேங்களா? வாடகை வருமானம் வராம இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வீட்டுக்கான வாடகை என்னவோ அதை கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்ஸ்ங்கிறத வந்து அவரு பே பண்ணணும். அப்படிங்கிறதா வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட். ஓகேங்களா? சில பேர்னா என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வந்து அங்க வாங்கி வைப்பாங்க. ஓகேங்களா? இந்த இன்கம் டேக்ஸ் பே பண்றவங்க. ஆனா ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள வர மாட்டாங்க. ஓகேங்களா? அதை வந்து என்னன்னா ரிலேட்டிவ்ஸ் தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறதுன்னா அப்படியே சேர்த்துறது. ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து அந்த கான்செப்டுக்குள்ளே வராது. அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டல் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து ஆக்சுவலா அவர் ரெண்ட் எவ்வளவு ரிசீவ் பண்ணாரு, ஆக்சுவலா
அவர் எவ்வளவு ரெண்ட் ரிசீவ் பண்றாரோ அது வரைக்கும் தான் வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா அவர் வந்து கிளைம் அப்படிங்கிறதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அலௌட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கு. அதர்வைஸ் அதே எம்ப்ளாயி நான் வாடகைக்கு விடலைன்னு சொன்னாருன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த வீட்டை அந்த ஏரியால எவ்வளவுக்கு வாடகைக்கு மத்த வீடுகள் ஓகே வாடகைக்கு விடுறவங்க வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்கமா கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த டாக்ஸபிள் இன்கமா வரும். ஓகேங்களா? அதனால வந்து என்னன்னா இந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து கிளியரா எடுத்துக்கணும். லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா வாடகைக்கு விட்டா மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. வாடகைக்கு விட்டாலும் விடாம இருந்தாலும் ஒரு வீடு இருக்கு எக்ஸ்ட்ராவா அவருக்கு ஒரு வீடு இருந்தாலே அது வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அப்ப அந்த லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கு அவர் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரோ அதுக்கு மட்டும் என்ன என்ன அப்படின்னா இந்த டிடக்ஷன்ஸ் வந்து அலௌடு. ஓகேங்களா? அப்ப சொந்த வீட்டுக்கு அப்ப அது வந்து என்னன்னா அவர் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு அது அந்த இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூடா இருக்குன்னா அதுக்கு அலௌடு கிடையாது. அதுக்கு இந்த எக்ஸாம்ஷன் பொருந்தாது. செக்ஷன் 24 பொருந்தாது. ஓகேங்களா? சோ ஹோம் லோன் வாங்கியிருக்காங்க. ஹோம் லோன் வந்து ஒரு 15 லட்சம் வாங்கியிருக்காங்க. அதுல இந்த இயர்ல வந்து ஒரு 5 lakh rupees வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது கட்டியிருக்காரு. ஒரு 2 lakh rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காங்க. அந்த 2 lakh மட்டும் தான் இந்த இடத்துல டிடக்ஷன். 5 lakhங்கிறது டிடக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். அவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரோ அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிடக்ஷன்ஸ்ல கவர் ஆகும். ஓகேங்களா? சோ இப்ப டிடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 12 பாயிண்ட்டையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே. இப்ப அடுத்து வந்து டிடக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பிசினஸ் இன்கம் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். இப்ப வந்து நம்ம வந்து சேலரி பீப்புளை தாண்டி வந்தாச்சு. ஓகேங்களா? அவங்களுக்கான டிடக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப ஒரு பிசினஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு பிசினஸ்ல வந்து அடிஷனல் டிப்ரிசியேஷன் அண்டர் செக்ஷன் 32ல இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அதை டிடக்ஷன்ஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அலவன்ஸ் அப்படிங்கிறத வந்து செக்ஷன் 32 ஏடில வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் அது வந்து டிடக்ஷன்ஸ்ல இருந்து எக்ஸ்க்ளூடட் ஆயிருக்கு. தென் செக்டார் ஸ்பெசிபிக் டிடக்ஷன்ஸ் அதாவது செக்ஷன் 33AB 33ABA ஓகேங்களா? இது செக்டார் ஸ்பெசிபிக் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட். தென் சயின்டிபிக் ரிசர்ச் எக்ஸ்பென்சஸா நம்ம வந்து ஒரு செக்ஷன் 35ல நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அது வந்து டிடக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூடட் ஆயிருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கான டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 35 ஏடில இருக்கக்கூடியது டிடக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து எஸ்இசெட் யூனிட்டுக்கான எக்ஸம்ஷன் செக்ஷன் 10AA இருக்கிறதும் டிடக்ஷன்ஸ்ல வந்து எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா நியூ ரிஜிம்ல. ஓகேங்களா? ஒன்லி எங்க நியூ ரிஜிம்ல. ஓல்டு ரிஜிம் இருந்தா அது அப்ளிகபிளா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம அங்கதான் அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் பார்க்கணும். இப்ப நான் இந்த சொன்ன இந்த டிடக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூடட் எல்லாமே நியூ ரிஜிம்ல ஒரு பிசினஸ் மேன் அவருடைய டாக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாரு அப்படின்னா இந்த டிடக்ஷன்ஸ் வந்து அவருக்கு அலௌடு கிடையாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ வந்து டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் நாட் அலௌட் அண்டர் த நியூ ரிஜிம். டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் நாட் அலௌட் அண்டர் த நியூ ரிஜிம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து இங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா நியூ ரிஜிம்ல நம்ம கிளைம் பண்ண முடியாது. ப்ரொஃபஷனல் டாக்ஸ்னா என்னன்னா இது வந்து அந்தந்த மாநிலத்துக்கு அந்த முனிசிபாலிட்டிக்கு நம்ம பே பண்ணக்கூடிய டாக்ஸ். அது ஸ்டேட் வைஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அந்த டாக்ஸ் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? சோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து ஓல்டு ரிஜிம்ல நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் நியூ ரிஜிம்ல கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்து என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நாட் அலௌடு. லீவ் டிராவல் அலவன்ஸ் அது ஷார்ட்டா வந்து LTA அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நாட் அலௌடு. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் HRA அது நாட் அலௌடு. ஹெல்பர் அலவன்ஸ் நாட் அலௌடு. ஓகேங்களா? மைனர் சைல்டு இன்கம் அலவன்ஸ் நாட் அலௌடு. அலவன்ஸ் டு MPs அண்ட் MLAs அதை வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல அலௌடு கிடையாது. ஸ்பெஷல் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 1014ல இருக்கக்கூடியது எதுவுமே இங்க வராது. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து இப்போ மந்தே வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னா இங்க நாட் அலௌடு. ஓகேங்களா? அடிஷனல் டிப்ரிசியேஷன் இது வந்து பிசினஸுக்கானது. ஓகேங்களா? அடிஷனல் டிப்ரிசியேஷன் நாட் அலௌடு. ஆல்ரெடியே நம்ம வந்து பார்த்திருந்தோம். இங்கே நம்ம வந்து அதுக்கான கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 32AD 33AB 33ABA இது இந்த செக்ஷன்ல வரக்கூடியது எதுவுமே வந்து என்ன அப்படின்னா அலௌடு கிடையாது. சயின்டிபிக் ரிசர்ச்காக கொடுத்த டொனேஷன்ஸ் அலௌடா நம்ம எடுத்துக்க முடியாது. இதுல இருக்கக்கூடிய செக்ஷன் ஓகே இந்த செக்ஷன் கீழே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 35AD ஓகேங்களா? சோ இதுலயும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க 35AD as well as 35CCC இதுலயும் வந்து என்னன்னா இந்த இடத்துல டிடக்ஷன்ஸா நம்ம அலௌட் பண்ண முடியாது நியூ ரிஜிம்ல. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் ஃபார் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் வந்து அதை சம்மரி பண்ணியிருந்தேன். அகைன் நீங்க வந்து நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கலாம். அது வந்து என்னன்னா
இங்க டிடக்ஷன்ஸ் தான் அலௌடு கிடையாது. ஓகேங்களா? சாப்டர் 6A ஓகேங்களா? சாப்டர் 6A டிடக்ஷன்ஸ் ஓகேங்களா? அது வந்து சாப்டர் 6Aல இருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது. ஆனாலும் எக்ஸப்ட் அண்டர் செக்ஷன் 80 சிசிடி சப்செக்ஷன் 2வும் அதுக்கடுத்து 80 ஜேஜேஏஏ அதுல வரக்கூடியது மட்டும்தான் அலௌடு. அதை தவிர மற்ற சாப்டர் 6Aல இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல நாட் அலௌட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அதுக்கு அடுத்து வந்து மீல்ஸ் ஓகேங்களா? எக்ஸம்ஷன் ஃபார் ஃபுட் அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதுல வந்து என்ன அப்படின்னா 2 மீல்ஸ் தவிர மற்றது எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ₹100 மட்டும் அலௌடுங்கிற மாதிரி இருக்கலாம். டொனேஷன் டு ட்ரஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நாட் அலௌட் அண்டர் நியூ ரிஜிம்ல. எம்ப்ளாயி ஓன் கான்ட்ரிபியூஷன் டு என்பிஎஸ் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்பிஎஸ்க்கான ஓன் கான்ட்ரிபியூஷன் அது வந்து என்னன்னா டிடக்ஷன்ஸா வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது. என்பிஎஸ் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த எக்ஸம்ஷன்ஸ் நாட் அலௌட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து செக்ஷன் 115 பிஏசி ஃபார் பிசினஸ் டாக்ஸ் பேயர். ஓகேங்களா? இந்த பிசினஸ் டாக்ஸ் பேயருக்கு என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ரூல் கூட நீங்க பாருங்க. ஓகேங்களா? ஒரு பிசினஸ் டாக்ஸ் பேயர் கேன் சூஸ் பிட்வீன் த ஓல்ட் அண்ட் நியூ ரிஜிம். ஓகேங்களா? இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓல்டு ரிஜிம்ல ஒருத்தர் இருக்காருன்னா நியூ ரிஜிமுக்கு அவரு மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்க கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது ஒரு செக் பாயிண்ட். ஒரு தடவை அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ல வந்துட்டாரு அப்படின்னா ஓகேங்களா? நியூ ரிஜிம்ல இருந்து ஓல்டு ரிஜிமுக்கும் ஓல்டு ரிஜிம்ல இருந்து நியூ ரிஜிமுக்கும் வந்துட்டாருன்னா லைஃப் லாங் அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா திரும்பனா அவரு மாத்த முடியாது. ஓகேங்களா? திரும்ப அவர் என்ன பண்ண முடியாது ஓல்டு ரிஜிம்ல இருந்து நியூ ரிஜிம் மாத்த முடியாது. அந்த சுவிட்ச் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? ஆனா எம்ப்ளாய்க்கு அது இருக்கு. ஓகேங்களா? 1 இயருக்கு அவர் எது பெனிஃபிட் அதாவது பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இப்ப இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு நியூ ரிஜிம் ஓகேயா தோணுது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பினான்சியர்ல ஓல்டு ரிஜிமே பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். ஆனா இந்த பிசினஸ் மேனுக்கு அது கிடையாது. இந்த பட்ஜெட்ல வந்து இவர் என்ன பண்றாரு செக்ஷன் 115 பிஏசி சூப்பரா இருக்கு இதே நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் நம்மளுக்கு டாக்ஸ் உடைய பெனிஃபிட் அதிகமா கிடைக்குது டாக்ஸ் கட்ட வேண்டியது கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் சூஸ் பண்ணிட்டாருன்னா அடுத்த தடவை பட்ஜெட் மாறும்போது இந்த பெனிஃபிட் குறையுதுன்னா அவர் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதான் தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா சேலரிடு அண்ட் இண்டிவிஜுவல் பர்சன் மாதிரி பிசினஸ் பர்சன் வந்து என்ன பண்ண முடியாது சுவிட்ச் ஓவர் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? தென் வந்து தே கேன் ரிவர்ட் டு த ஓல்டு ரிஜிம் ஒன்லி ஒன்ஸ் ஏ லைஃப் டைம்ல ஒரே ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஆனா சேலரி அண்ட் எம்ப்ளாயி பர்சன் வந்து என்ன பண்ண இண்டிவிஜுவல் பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து வருஷம் அவரை வந்து இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். ஓகேங்களா? தென் ஆஃப்டர் ஸ்விட்சிங் பேக் டு ஓல்டு ரிஜிம் தே cannot ஆப்ட் ஃபார் த நியூ ரிஜிம் அகெயின் வர முடியாது. ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பிசினஸ் டாக்ஸ் பேயருக்கு இருக்கக்கூடிய ரூல் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஓகேங்களா? அடுத்து வந்து சின்ன கிளாரிட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் அண்டர் த நியூ ரிஜிம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இன் தி சென்ஸ் இதுல ஒரு நல்ல கிளாரிட்டி எடுத்துக்கிறோங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லோன் வாங்கியோ அல்லது சொந்த பணம் போட்டோ வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து விற்கிறாங்க. விற்கும் போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லாஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? லாஸ் ஆயிடுது. அந்த காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி லாஸ் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா அதை வந்து கட்ட வேண்டிய டாக்ஸபிள் இன்கம் வந்து ரெடியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து என்னன்னா இங்க நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். இப்ப நோ டிடக்ஷன் ஃபார் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? சோ செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டிக்கு இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு இங்க வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிடக்ஷன்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து என்ன பண்ணிடுறாங்க சொல்லிடுறாங்க. சோ முன்னாடி நம்ம வந்து ஒரு 12 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? அந்த 12 பாயிண்ட்ல லெட் அவுட் ப்ராப்பர்ட்டிக்கான இன்ட்ரெஸ்ட் அலௌடு. ஓகேங்களா? அப்ப செல்ஃப் ஆக்குபைடுக்கு அலௌடு இல்லைங்கிறத அங்கேயே வந்து ஒரு கிளாரிட்டி நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க நோ 2 lakh டிடக்ஷன்ஸ் தட் வாஸ் அவைலபிள் இன் த ஓல்டு ரிஜிம். ஓல்டு ரிஜிம்ல இருந்த 2 lakh டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த நியூ ரிஜிம்ல இல்ல அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியா இருந்தால் டிடக்ஷன்ஸ் அலௌட் ஒன்லி அப் டு டாக்ஸபிள் ரெண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா? டாக்ஸபிள் ரெண்ட் ரிசீவ்டு வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் வந்து டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னா லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது வந்து cannot be set off against salary income. ஓகேங்களா? சோ
இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு 5 ஹெட் தனித்தனியா வச்சிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய லாஸ சேலரியில நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இங்க சொல்லியாச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அதான் செட் ஆஃப் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து இந்த லாஸ் இருக்குன்னா அந்த லாஸ என்ன பண்ண முடியாது, நெக்ஸ்ட் பீரியடுக்குன்னா கேரி ஃபார்வர்ட்னா பண்ண முடியாது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததுல வந்து என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் டிடிஎஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல எவ்வளவு டிடெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மட்டும் இல்லாம அவருடைய எக்ஸ்பென்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கடுத்து அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான சில எக்ஸ்பென்சஸ் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. தென் ஒரு பிசினஸ் மேனுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ், இதுல எல்லாமே எதெல்லாம் அலௌட் எதெல்லாம் நாட் அலௌட் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இன்கம் டேக்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்